அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஒரு சிவகங்கைன்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னே ஒருத்தர் ஃபோன் பண்ணார். சாமி, மாமிசம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. கிராமத்தில் ஆடு கோழி வளர்க்குறாங்க. அப்போ அது எப்படி சாமின்னா, உன்னை தானேயே நான் சாப்பிட வேணான்னு சொன்னேன், கசாப்பு கடைக்காரனை வெட்ட வேணான்னு நான் சொன்னேன்னு. ஏன்னா அது அவனுடைய தொழில். அவன் எல்லாரும் ஊரில் சாப்பிடாமல் இருக்க மாட்டான் இல்லையா? நீ கடவுளை தேடுறோம், நீ ஒழுக்கமாக இருந்துக்கோ, ஊரை பற்றி யோசிக்காத. உன்னை மாதிரியே ஊர் இருக்காது. அதனால் ஆடு வளருது கோழி வளருது, அது அவன் கசாப்பு கடைக்காரன் வேலை. நீ போய் கறி வாங்கினா உனக்கு பாவம் இல்லை, ஆனால் வெட்டினவனுக்கு பாவம் தானே. ஆனால் வெட்டினவனுக்கே பாவம் இல்லை. ஏன்னா பாவம்னு அவனுக்கு தெரியாத வெட்டும் போது அது பாவம் இல்லை. பாவம்னு தெரிஞ்சு வெட்டினா பாவம். இந்த பாவமும் புண்ணியமும் எங்கே இருக்குதுன்னா மனசில் இருக்குது சாமி. இந்த மகாபாரத போரை பற்றி ஏற்கனவே சொன்னீங்க. கர்ணன் உயிர் போகாமல் அவரை காத்திருந்தது அவர் செய்த தர்மம். அதனால் அவர் உயிர் பிரியவில்லை. அதுக்கப்புறம் கண்ணன் அந்த தர்மத்தை எல்லாம் யாசகம் செய்தார். அதற்கப்புறம் உயிர் போச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம் ஆமாம். புண்ணியத்தையே கொடுக்கறது பெரிய புண்ணியம் இல்லையா? அது எப்படி புண்ணியம் போயிருக்க முடியும்? எங்கே போச்சு? யாருக்கிட்ட? கர்ணன் கொடுக்குறாருன்னு சொல்கிறோம். ஆமாம். அப்போ எப்படி புண்ணியம்? அது அந்த புண்ணியத்தை கொடுக்குறதும் புண்ணியம் தானே? புண்ணியம் தான். அப்புறம் புண்ணியம் போகலை தானே? அப்புறம் உயிர் எதுக்கு போகுது? எங்கே போச்சு? எங்கே போச்சு? இதை தான் எதை படித்தாலும் சரியாக படிக்கணும், எதை பார்த்தாலும் சரியாக பார்க்கணுன்றது. புண்ணியத்தை வாங்கணும் பூமியில் இருக்கிறான் கண்ணன். ஆமாம். புண்ணியத்தை கொடுத்தவன் சொர்க்கத்தில் இருக்கிறான் கர்ணன். அப்போது இவன் புண்ணியத்தையே தானமாக கொடுத்ததால கடவுளே போக முடியாத இடத்துல கர்ணன் போய் நின்னான். கடவுள் கூடவே இருந்த பஞ்சபாண்டவர்கள் போக முடியாத இடத்துல கர்ணன் போய் நின்னான். அப்போது தர்மத்தையே புண்ணியத்தையே தானமாக கொடுத்ததால கடவுளோட சிறப்பு வாழ்ந்தவன் அவன். இப்போ நம்ம வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புண்ணியத்தை கொடுக்கவே முடியாது. யார் சொன்னது? புண்ணியத்தை கொடுக்கறது அது இன்னும் புண்ணியம் தங்கி தானே இருக்கு. யாருக்கு? எங்கே தங்கி இருக்கும்? கர்ணன்ட்ட. எப்படி தங்கி இருக்கும்? எப்படி தங்கி இருக்கும்? இப்போ இங்கே என்ன சொல்லின்னுக்கிறேன், பாவம் புண்ணியம் ரெண்டையும் இந்த பூலோகத்தில் சம்பாதிக்கிறது. இந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் இங்கே விட்டுட்டு போகணும். பாவத்தை சம்பாதிச்சாலும் இங்கே பிறந்துக்கினே இருப்பேன் அந்த பாவத்தை தீக்கிறதுக்காக. புண்ணியத்தை சம்பாதிச்சினாலும் அந்த புண்ணிய பலனை தீக்கிறதுக்காக இங்கே பிறந்துக்கினே இருப்பேன். அப்போது இந்த புண்ணியமும் இல்லை, உங்ககிட்ட பாவமும் இல்லை. அப்போ நீ எங்கே போவ? கடவுள்கிட்ட போயிடுவேன். அப்போது கண்ணன்கிட்ட பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை, கர்ணன்கிட்ட சொர்க்கத்தில் நின்னான். அதுவும் கண்ணனை வரவேற்கிறான் கர்ணன். அதுதான் கர்ணனுடைய சிறப்பு. அதனால் மகாபாரதத்தில் மகாவில்லாளி மகாவீரர்கள் அப்படின்னு புராணம் சொல்லுது. அர்ஜுனனை வில்லாளன்ட்டு. அர்ஜுனெல்லாம் வில்லாளன் இல்லை. அர்ஜுனனை பல முறை கண்ணன் காப்பாற்றப்படுறான். ஆனால் கர்ணனை எவனாவது காப்பாற்றுறது உண்டா? மகாபாரத கதையில் சொல்லுங்க பார்க்கலாம். நாகாஸ்திரம் கர்ணன் விடுறான் அர்ஜுனனை கொல்றதுக்கு. அர்ஜுனன் வில்லாளன்னு வச்சுக்கோ, அப்படியே நின்றுந்தான்னா அவன் தலை புட்டுக்குன்னு கர்ணனுடைய காலில் ஊழ்ந்துருக்கும். ஆனால் கர்ணன் என்ன பண்ணான்? தேரில் இருந்ததால் அர்ஜுனன் சொல்கிறான், சாமி என்ன சாமி இப்படி பார்த்து என் தலை காலி ஆகிடும் பொழுதுதானு, நீ பயப்படாது நின்றுக்கு நேர்றான்னா. நாகாசுரம் வரும்போது பூமியில் சொருவிட்டான் தேர் எடுத்துன்னு போய் கண்ணை அழுத்தி. அதனால் தலையில் இந்த கிரீடத்தை எடுத்துன்னு போயிடுச்சு அது இல்லையா? ஆனால் கர்ணனை எவனாவது காப்பாற்றணும் உண்டா? அப்போது வீரன் சொன்னால் முதல் வீரன் பீஷ்மன், 2வது வீரன் கர்ணன், 3வது வீரன் துரோணன். ஆனால் துரோணர் கூட வஞ்சகன் இல்லையா? வஞ்சகன் தானே. ஏன்னா அந்த ஏகலைவன்
பீஷ்மனுடைய சிலையை செய்து வச்சு அவனுடைய வில்வித்தையை சிறந்து நிற்கிறான். ஆனால் பீஷ்மர் சொல்லி கொடுக்கல. அவன் ஒரு அம்பு விடுறான். பீஷ்மர் 100 பேர் 105 பேரை கூப்பிட்டுன்னு காட்டுக்கு போகிறார் கலை சொல்லி கொடுக்கறதுக்கு. 5 பேர் பஞ்சபாண்டவர், 100 பேர் கௌரவர். இந்த 105 பேரை கூப்பிட்டுன்னு போகும்போது அந்த ஏகலைவன் விடுற அம்பு 7 மரத்தை தொலைச்சிக்கின்னு போகுது. பீஷ்மன் பயந்து போயிடுறான். துரோணர் யாரா இப்படிப்பட்ட ஒரு வீரன் அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு நீ என்ன பண்ணியிருக்கணும்? சந்தோஷப்பட்டிருக்கணும் இல்லை? நம்ம கற்றுக் கொடுக்காது இப்படி ஒரு வீரனாடா, வாடா நீ என் கூட நீ இருக்கணும் இல்லை? அவன் தானே மனுஷன். இந்த ஆள் என்ன பண்ண, கூப்பிட்டு கட்டவரில் கட் பண்ணிக்கினான் இல்லையா? அதனால் ஏகலைவனால் சண்டை போட முடியாமல் போயிடுச்சு. அவ்வளோ பெரிய வீரனாக இருந்துக்கிடும். பீஷ்மர் இறந்து இருக்கிறப்போ ஏகலைவன் சொல்கிறான், என் குரு என்னுடைய கட்டவரில் காக்கலன்னா நான் அர்ஜுனை கொன்று இருப்பேன், என் குருவை காப்பாற்றி இருப்பேன்றான். அவன் தானே வீரன். அப்புறம் அர்ஜுன் எங்கே வீரன்? சும்மா புராணம் சொல்லிக்கின்னு இருக்குது. உண்மையை சிந்திச்சு பாருங்க, அதனுடைய பொருள் தெரியும். மாதா பிதா குரு மூவராலையும் கர்ணன் கைவிடப்பட்டதா பார்க்குறோம். இந்த நிலை ஏன் சுவாமி, எதனால்? கர்ணனை மாதா பிதா குரு 3 பேருமே கைவிட்டுட்டாங்க. ஆமாம். அந்த நிலை ஏன்? இதை பற்றி சொல்லுங்க சாமி. பிதா கர்ணனை கைவிடவே இல்லை. அதை தான் இப்போ கூட சொன்னேன். சரியா படிங்க, சரியா பாருங்கன்னு. கர்ணனுடைய பிதா சூரியன், கர்ணனுடைய மாதா குந்தி. ஆனால் கர்ணனை எப்போவுமே சூரிய பகவான் விட்டு கொடுக்கவே இல்லை. ஒவ்வொரு ஆபத்துலையும் வந்து 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 சொல்கிறான். இந்திரன் வரான், குண்டலி கவசத்தை கேட்க வரான், கொடுக்காத அவன் புள்ளியை காப்பாற்றத்துக்கு வரான் அப்படின்னு சூரிய பகவான் சொல்லியிருந்தாங்கிறார். அதனால் பிதா கைவிடவே இல்லை, கடைசி வரைக்கும் கைவிடவே இல்லை. ஆனால் குரு கைவிட்டான், பரசுராமர். கர்ணனுக்கு குரு யார்? பரசுராமர் கைவிட்டார். ஆனால் தாய் கை விட்டுட்டா. ஏன் கை விட்டா? முறை தவறி குழந்தை பெற்றுட்டான். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு கர்ப்பமாகி குழந்தை பிறந்துட்டா அவள் எப்படி வச்சு என்ன காப்பாற்ற முடியும் உலகத்தில்? அப்போ உலகத்துக்கே தெரியும். நான் ஏற்கனவே சொன்னேன், ரிஷி பிண்டம் ராத்தங்காதுன்ட்டு சொன்னேன் இல்லை? அது மாதிரி ஒரே ராத்திரியில் குழந்தை பிறந்து போச்சு குந்திக்கு. இப்போ அந்த குழந்தைய எத்தனை கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு என்ன சொல்லுவா? அதனால் ஆற்றுல ஒரு பொட்டியில் வச்சு இந்த பொடிவையெல்லாம் வச்சு ஆற்றுல விட்டுட்டான். அப்போ தேர் ஓட்டியும் துரியோதனுடைய அப்பனும் 2 பேரும் போகும்போது அப்போ சொல்கிறான், ஏன்னா இவன் ஏழை தேரோட்டி, துரியோதனுடைய அப்பன் அரசன். அதனால் சொல்கிறான், இந்த பெட்டி நல்லா இருக்குது, இந்த பெட்டி எனக்குடான்றான். அவன் தேரோட்டி என்ன சொல்கிறான், பெட்டிக்குள்ளே பணம் இருக்குன்னு சொல்லணும், பெட்டிக்குள்ளே இருக்குது எனக்குன்னு. அதனால் பெட்டியை திறந்தா குழந்தை இருந்தது. குழந்தைய அவன் தூக்கி போட்டான், பொட்டியை இவன் தூக்கி போட்டான். அதே மாதிரி குரு கிட்ட கலை கற்றுக்கிறான். அங்கே போய் கெடுத்தது யார்? கண்ணன் கெடுத்தான். கண்ணன் போய் கர்ணனுடைய தொடையில் வண்டா தொலைக்கலன்னு சொன்னால் பீஷ்மர் சபிக்க போகிறதே இல்லை. பரசுராமர் தொலைச்சி, நீ பிராமணனா இருந்தீன்னா இந்த வழியை நீ தாங்க முடியாது, நீ ஒரு சத்திரியன், அதனால தான் இந்த வழியை தாங்கி. ஏன்னா குரு பத்துங்கிறார். இது தொலை போட்டுட்டு ரத்தம் பாயுது. ஆனால் சீடனுடைய கருணை பாரு, காலே போனாலும் குரு தூக்கம் கலையக்கூடாதுன்னு தாங்கிக்கு நிற்கிறான். ஆனால் குரு என்ன பண்ணுறாரு, இவ்வளோ வழியை தாங்கின்னு ஒரு பிராமணனால் இருக்க முடியாது, ஒரு சத்திரியனால் தான் இருக்க முடியும். நீ சத்திரியன், சண்டை போடும்போது உனக்கு இந்த கலை பயன் தராதுன்னு சபிச்சிட்றான் இல்லையா? அங்கே கெடுத்தது யார்? கண்ணன். இங்கே கொன்னது யார்? கண்ணன். அதனால் சொல்லிட்டான், கொலையும் அவன் தான் செய்கிறான் அப்படின்னு அதையும் சொல்லி போட்டான். இப்போ ஆன்மா ஆன்மான்னு சொல்கிறாங்க. ஆன்மாவிற்கு வடிவம் இருக்கா, உருவம் இருக்கா, கை கால் இருக்கா? வெறும் ஜோதி தான் ஆன்மா சொல்கிறாங்க. அது உண்மையா இல்லை? அதுக்கு எதனா வேறு உருவம் எதனா இருக்கா? ஆன்மா உருவம் இல்லை, அது அழியக்கூடிய பொருளாகவும் இல்லை. உருவம் உள்ளது எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சிடும். இறைவனுக்கு உருவம் இருக்குதா அப்படின்னா இறைவனுக்கு உருவம் இல்லை. ஆனால் என் மனசோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி இறைவனுக்கு ஒரு உருவத்தை நான் கொடுப்பேன்.
இதெல்லாம் நாம் கொடுத்த உருவம் தவிர அது உண்மையான இறைவனோட வடிவம் இல்லை. இறைவன் அதுதான் வடிவம்னா அவனுக்கு பேர் இறைவனும் இல்லை. அப்போ ஆன்மாவுக்கு நான் வடிவம் கொடுக்க முடியுமானா கொடுக்கவே முடியாது. அவன் இறைவன் எப்படி இருக்கிறானோ அப்படி தான் அந்த பொருளும் இருக்குது. ஆனால் எங்கே நாமளும் அவனை வேறுபடுறோம் அப்படின்னா, இறைவனுக்கு எல்லாம் உணரக்கூடிய சக்தி உண்டு, ஆன்மாவுக்கு தன்னை உணரக்கூடிய சக்தி இல்லை. இந்த சக்தி இல்லாததுனால அது இந்த ஊன உடம்புக்குள்ளே புகுந்துக்குன்னு எந்த வடிவம் எடுத்ததோ அதுவே நானுன்னு அது போதையில் இருக்கிற மாதிரி மயங்கி இருக்குது. இந்த மயக்கம் எப்போ தெரியுதோ அப்போ தான் அது தன்னை நோக்கி திரும்பும். அப்போது உருவம் இருக்குதா இல்லையானா அது அந்த ஆன்மாவோட பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அது உடம்பு. பக்குவம் இல்லாத ஆன்மாக்கு இந்த உடம்பு தான் வடிவம். பக்குவம் இல்லாத ஆன்மாக்கு என் மனம் எதை காட்டுதோ அதுதான் வடிவம். பக்குவம் அடைஞ்சால் இந்த உடலும் நான் அல்ல, இந்த மனமும் நான் அல்ல, அதையெல்லாம் கடந்தவன் நானுன்னு புரிஞ்சுக்கும். அப்போது இந்த உருவத்தை கொண்டு தான் உருவமில்லாத ஒரு பொருளை என்னால் அடையாளப்படுத்தி புரிஞ்சிக்க முடியும். அப்போ ஆன்மாவுக்கு வடிவம் இருக்குதா? இல்லை. ஆனால் அதை என்னால் உணர முடியும். ஒரு தாய் ஒரு தந்தையோட உணர்ந்ததுக்கப்புறம் தான் நான் வந்தேன். அப்போ அங்கே 2 பேரும் ஒரு இன்பத்தை உணர்ந்திருப்பாங்க. அந்த இன்பத்தை உணர்ந்தவங்களால வார்த்தையால் சொல்லுப்பானா அதை உணர்ந்தவங்களாலே சொல்ல முடியாது. அதை போல் ஆன்மாவுக்கு உருவம் இருக்குதா இல்லையான்னு வார்த்தையால் சொல்கிற விஷயம் இல்லை, ஆனால் உணர முடியும். இந்த இன்பத்தை எப்படி அதை அனுபவிக்கும் போது உணர முடியுமோ அதே போல் பரிபக்குவம் நிலையில் எப்போ மனம் ஒடுங்கினா மட்டும்தான் தான் யார் என்ற அந்த ஏகாந்த நிலையில் மட்டும்தான் இந்த ஆன்மான்றது யாருன்ற அனுபவத்தை ஒரு உயிர் சுவைக்கும். அது வரைக்கும் அந்த சுவைன்றது அதால் உணரவே முடியாது. எது வரைக்கும்? மனசோடு பயணம் பண்ணுற வரைக்கும் ஆன்மாவை பற்றிய ரகசியம் யாருக்குமே தெரியாது. மனம் எப்போ ஓய்ந்து போய் ஒடுங்கி நிற்குதோ அப்போ தான் உயிரோட ரகசியமே புரிய ஆரம்பிக்கும். இது எல்லாமே உணர மட்டுமே முடியும், அதை வார்த்தையால் வெளிப்படுத்த முடியாது. வார்த்தையால் வெளிப்படுத்தணும்னு போனால் அது எல்லாமே பொய்யா போயிடும். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு பொருளாக மாறும். அவ்வளோ சம்பந்தம்.